ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் எழுதுறேன். அட் ஸ்டேட் பிரைவேட் வேர் ஸ்விஃப்ட்ல வந்து நீங்க வந்து இன்புட் நம் கோலன் ஸ்ட்ரிங்னு வைப்பீங்கல்ல, அது வந்து வைக்க தேவையில்லை. நீங்க வந்து வேர் ஏ ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்றீங்கல்ல, பில்டிங்னு வருது இல்ல, அந்த டைம்ல இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி மாறிக்கும்னா வேர் ஏ இன் ஈக்குவல் டு ஃபைன் அதுவே மாத்திக்கும். அதுவாகவே உள்ள இம்ப்ளிசிட்டா மாத்திக்கும். ஸோ நீங்க வந்து இது இன்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கும். இங்க 5 இருக்கிறத வச்சு அது இன்டர்ன் டிக்ளேர் பண்ணிக்கும். ஸோ நீங்க அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல தேவை, இம்ப்ளிமெண்டாவே பண்ணிக்கும். பட் பண்ணீங்கன்னா குட் தான். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் கான்செப்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ கோட் ஆரம்பிப்போமா? வேர் பாடி சம் வியூ வி ஸ்டாக் வி ஸ்டாக் குள்ள டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சிடலாமா? டாலர் இன்புட் நம் தானே? ஓகே, ஸோ பட்டனை கிளிக் பண்ணோடனே உள்ள வந்துருது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னா, வி ஹாவ் டு டேக் சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் டில் திஸ் நம்பர் 20 கொடுத்துட்டா 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15 + 17 + 19 இதோட ஆன்சர் நம்ம சொல்லணும். அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆட் நம்பர்ஸை சம் பண்ணும். ஒரு ஐடியா வருது என்ன பண்ணலான்ட்டு? உங்களால யோசிக்க முடியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிங்கை முதல்ல இன்டீஜரா மாத்திக்கணும், விச் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் ஈட்டிங் அ பீஸ் ஆஃப் கேக். வேர் n int equal to இன்புட் நம்னு கொடுத்தோன்னே எரர் வரும். கரெக்டா? ஏன் எரர் வரும்? என்னென்ன எரர் வரும்? cannot convert type string to intன்னு வரும். ஏன்னா இங்க n வந்து ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இந்த இன்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியலன்னு எரர் வருது. இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்ட்ன்னு போடுவீங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா யூசர் டைப் பண்றதுல என்ன இருக்கோ அதை நீங்க இன்ட்டா மாத்துறீங்க. கரெக்டா? யூசர் வந்து சாஃபியான்னு டைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சாஃபியாவை நீங்க எப்படி ஒரு நம்பரா மாத்துவீங்க? மாத்த முடியாது. கரெக்டா? 75 7 ஃபைன் கொடுத்தா 75 மாற்றுவீங்க. 103 கொடுத்தா 103 மாற்றுவீங்க. ஆனால் சாஃபியான்னு கொடுத்தா அது எப்படி நீங்கள் வந்து நம்பராக மாற்றுவீங்க? அது நம்பராக மாற்ற முடியாது. ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் நில்லுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நில்லை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே லூப்பெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன இதுவும் ஒரு எரர் தான் காமிக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கோட்லின்லையும் ஸ்விஃப்ட்லையும் இன் ஃப்ளோட் டபுள் ஸ்ட்ரிங்கு கேர்னு 5 டேட்டா டைப் மட்டும் இல்லை, கூடவே இன்னும் 5 டேட்டா டைப் இருக்குது. என்னது? இன்ட் கொஸ்டின் மார்க், ஸ்ட்ரிங்கு கொஸ்டின் மார்க், ஃப்ளோட் கொஸ்டின் மார்க், கேர் கொஸ்டின் மார்க், அப்புறம் டபுள் கொஸ்டின் மார்க். இதோட அர்த்தம் என்னன்னா, இன்ட்னால -37,000 +37,000 வரைக்கும் பாயிண்ட் இல்லாத எல்லா நம்பரையும் ஸ்டோர் பண்ண முடியும். 1 -200 73 இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியும். 0வையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதனால நில்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்னால ஹலோ வேர்ல்ட் ராகுல் பரத் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதனாலையும் நில்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஸ்ட்ரிங்கு கொஸ்டின் மார்க்னால நில்லையும் ஸ்டோர் பண்ண முடியும். இன்ட் கொஸ்டின் மார்க்னால நில்லையும் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நம்ம கொஸ்டின் மார்க் போடல. பட் இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா இன்ட் கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுக்குள்ள நீங்க சாஃபியான்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நில்ல தான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதை நீங்க எராடிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று என்னன்னா, இஃப் லெட்னு கொடுத்துடலாம். இஃப் லெட் n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இதுன்ட்டு. அப்போ என்ன ஆகுனா இது நில்ல ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இந்த இஃப்குள்ளேயே போகாமல் வெளில வந்துடும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, 2 கொஸ்டின் மார்க் போட்டு 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இது நில்ல ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா என்னக்குள்ள 0 போயிடும். புரிஞ்சிருச்சா? புரியுதா? சப்போஸ் இங்க சாஃபியான்னு கொடுத்துருந்தா இது என்ன ஆகும்? நில்ல ரிட்டர்ன் பண்ணுமா? அப்போ நில்லுனா இதாகாது 0 வந்துடும். சப்போஸ் 75 கொடுத்தா இங்க 75 வருமா? அப்போ இது வராது, 75ங்கிறது என்குள்ள போயிடும். ஓகே, நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்குள்ள வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் தட் வி ஹேவ் டு டு இஸ் n வரைக்கும் ஒரு லூப் ரன் பண்ணும். ஸோ நம்ம சிம்பிளா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா சீன் ஒரு கவுண்டர் வச்சுக்கலாம், இல்லை இந்த டைம் ஐ வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் எல்லாமே ஐ தான் வைப்பாங்க. வேற i ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வைல் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும்? வைல் i is less than n வரைக்கும் ரன் பண்ணும். கரெக்டா? இதுல மட்டும் இங்க பிராக்கெட் வராது ஸ்விஃப்ட்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து சம் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு சம் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்காக இங்க வந்து சம்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். வேர் சம் ஈக்குவல் டு 0. இங்க வந்து ஆட் தானே பண்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து i ஈக்குவல் டு i + 1 சம் ப்ளஸ் ஈக்குவல் டு i விச் இஸ் ஆஸ் சேம். சொல்றேன், மறந்துட்டேன், சாரி. இப்போ என்ன பண்ணலாம்னா என் தப்பை வந்து இரேசரே யூஸ் பண்ணாம சரி பண்ணி காமிக்கட்டுமா? +1
1 + 1 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 2. ஓகே இது. ஆனால் இதில் என்ன ஆகும்னா இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா எல்லா சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஆகும். இதே எப்படி சம் ஆஃப் ஆட் நம்பராக மாற்றலாம் இரேசர் யூஸ் பண்ணாமல்? இங்கே +1 கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? ஸோ இங்கே இப்போ வந்து 0 + 1 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஐக்குள்ள என்ன இருக்கும் 1 இருக்கும். 1 + 1 2, 2 + 1 3. இப்போ ஐக்குள்ள 3 போயிடும். அப்போது சம் கூட 3 ஆட் ஆகும். ஆனால் ஒன்று அந்த 1 ஆட் ஆகாமையே போயிடும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சம் + I போட்டுடலாம். புரியலையா? அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டேன். இன்புட் நான் என்னன்னு கொடுத்துட்டேன் சாஃபியான்னு கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து 0ன்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து n = 0. புரியுதா என்ன பண்ணுறீங்கன்ட்டு? புரியுது தானே எல்லாத்துக்கும்? நான் வந்து டைப் பண்ணுறப்ப சாஃபியான்னு டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நில்ல ரிட்டர்ன் பண்ணிருச்சு. நில் கொஸ்டின் மார்க் 0ன்னு 0 போயிடுச்சு. இப்போ 0 போனோடனே என்ன ஆச்சுன்னா ஐக்குள்ள என்ன ஆகும் ஐக்குள்ள 1 போகும். கரெக்டா? 0 + 1 என்ன 1. இப்போ சம் = 0 + I என்ன ரிட்டர்ன் பண்ணும் 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 + 0 அகைன் 1. அப்போ சம்குள்ளேயும் 1 தான் போகும். இப்போ I is less than n. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்போ இதுக்குள்ளேயே போகாம வெளில வந்து த சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் டில் நம்ம வந்து n வந்து 0 டில் 0 இஸ் என்னன்னு வரும் 1ன்னு வரும். விச் இஸ் ராங். ஆன்சரே தப்பு. ஓகே. நம்ம அதை ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருக்கோம். இதை சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன போட்டிருப்போம் சம்மன் போட்டிருப்போமா? ஆன்சரில் சம்ம தான் எழுதிப்போம். சம்முக்குள்ளே இங்கே 1 இருக்கிறனால டிஃபால்ட்டாக அங்கே 1ன்னு வந்துடும். ஸோ நான் வந்து அதை ஹேண்டிலே பண்ணாமல் விட்டுருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும்னா இந்த சிஎலுக்கு மேலே ஒரு இஃபை போட்டுக்கணும். இங்கே நம்ம வந்து இதை அழகாக இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு இஃபை போட்டுக்கணும். போட்டு அந்த இஃபை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இஃப் n is greater than 0 மட்டும்தான் பிரிண்டே பண்ணும். இல்லைனா பிரிண்டே பண்ண தேவையில்லை. கரெக்டா? அட்லீஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தா தானே அவுட்புட்டே வரணும். 0 வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சாஃபியான்னு கொடுத்தாலும் நம்ம எதையும் இது பண்ண தேவையில்லை. ஓகே புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே. இப்போ நான் ஆப்வியஸாக 0ன்னு கொடுக்க போகிறதில்ல. நான் அதான் ஒரு டீசெண்டான நம்பர் கொடுக்குறேன். அப்படியே இதை 8ஆக மாற்றிடலாமா? ஓகே. ஷால் வி ஸ்டார்ட்? எஸ் சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த 2 லைனையும் முடிச்சாச்சு. 1 is less than 8 அதனால உள்ளே போகும். I = I + 1 + 1. 1 + 1 2. I வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 + 1 + 1 3. ஸோ இங்கே 3 வந்துடும். இப்போ சம் = சம் + I. அப்போது 1 + 3 வந்து 4. ஓகே. இப்போ மறுபடியும் லூப் ஆகிறப்போ இது ஸ்டில் less than 8. அப்போ இது கூட மறுபடியும் 2 ஆட் ஆகும். அப்போ இது 5 ஆகும். இப்போ வந்து சம் = சம் + ஐனா சம் வந்து 4 ரிட்டர்ன் பண்ணும். ஐக்குள்ளே வந்து 5 இருக்குது. 4 + I வந்து 9. அப்போ இதுக்குள்ளே 9 போகும். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் லூப் வரும். ஏன்னா 5 வந்து ஸ்டில் less than 8 which means true. அப்படின்னா மறுபடியும் உள்ளே தான் போகும். அதுக்குள்ளே வந்து I = I + 1 + 1. I என்ன ரிட்டர்ன் பண்ணும் 5. 5 + 1 + 1னா 2 அப்படின்னா 7. ஸோ இது வந்து 7 ஆகும். இப்போ வந்து 9 கூட 7 ஆட் ஆகும் which means that is 16. அதுக்கப்புறம் மறுபடியும் லூப் ஆகும். ஏன்னா I is still less than n தான். இப்போ I கூட மறுபடியும் 2 ஆட் ஆகும் which means 9 ஆட் ஆகும். இப்போ இது கூட 9 ஆட் ஆகி 25 ஆன்சர் வரும் which is also wrong. கரெக்டா? ஏன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 8 வரைக்கும் தான் ஆட் பண்ணணும். ஆனால் நான் வந்து 9ங்கிற ஒரு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ which I shouldn't have done. அப்போ அதை நான் எப்படி சரி பண்ணலாம்? இங்கே சம் += I மேலே போட்டு I = I + 1 கீழே போட்டுறது. ஓகே. இந்த 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சம் += I I + 2 இப்படி எழுதிடுறது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா n = 8 I = 1 சம் = இப்போ வந்து I less than n ட்ரூ உள்ளே வந்துச்சுன்னா சம் += I. அப்போ என்ன ஆகும் சம் கூட I ஆட் ஆகும். ஓகே. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து சம் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நீ சொன்ன லாஜிக் படி பண்ணோன்னா சம்மை வந்து நம்ம இங்கே 0ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சம்குள்ளே 0 இருக்கும். இங்கே வந்து I வந்து சம் கூட ஆட் ஆகிறப்ப இங்கே 1 ஆட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் I = I + 2 இது வந்து 3 ஆகும். ஸோ இங்கே வந்து 3 கூட ஆட் ஆச்சுன்னா 4 ஆகும். அதுக்கப்புறம் இது 5 ஆகும். அப்போது 5 கூட ஆட் ஆச்சுன்னா இது 9 ஆகும். இது அடுத்து 7 ஆகும். 7 கூட ஆட் ஆச்சுன்னா 16 ஆகும். ஓகே. இப்போ 16 ஆனதுக்கப்புறம் தான் இது இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ இது 9 ஆகும். 9 ஆகிட்டு வந்து கண்டிஷன் செக் ஆகிறப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் வெளில வந்துடும். இந்த 9 ஆட் ஆகாது. புரிஞ்சிருச்சா? இப்போ வெளில வந்தோடனே த சம் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் டில் 8 is 16 அப்படின்னு வந்துடும். புரிஞ்சிருச்சா?